பாரிஸ் ஒலிம்பிக்கில் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. வில்வித்தை தகுதி சுற்றில் 4வது இடம் பிடித்து இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறி இருக்கிறது. இந்தியாவின் தீபிகா குமாரி, அன்கிதா பகத், பஜன் கவுர் ஆகிய 3 பேர் கொண்ட இந்திய அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. பாரிஸில் ஒலிம்பிக் தொடக்க விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் முன்னதாகவே வில்வித்தை போட்டிகள் இன்று தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அசோக், நீங்கள் குறிப்பிட்டது போல பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் அதிகாரப்பூர்வமாக இந்திய நேரப்படி நாளை இரவு 11 மணிக்கு தொடங்க இருக்கின்ற நிலையில் முன்னதாகவே போட்டிகள் என்பது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை வில்வித்தை தொடருக்கான தகுதி சுற்று ஆட்டத்துடன் இந்திய வீரர்களுக்கான இந்த ஒலிம்பிக் களம் என்பது தொடங்கி இருக்கின்றது. இதில் முதலில் இந்திய வீராங்கனைகளுக்கான தகுதி சுற்று, அதாவது தனிநபர் பிரிவுக்கான தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்தியாவின் சார்பாக அங்கிதா பகத், பஜன் கவுர் மற்றும் நம்பிக்கை நட்சத்திர வீராங்கனையாக பார்க்கப்படும் தீபிகா குமாரி என மூவரும் களமிறங்கி தனிநபர் பிரிவில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தி புள்ளிகளை வசப்படுத்தி இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் 3 பேரும் பெற்றிருக்கக்கூடிய புள்ளிகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய அணி குழுவினராக 4வது இடத்தை பிடித்து நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது. தனிநபர் பிரிவில் வீராங்கனைகள் எடுத்திருக்கின்ற புள்ளிகளை அடிப்படையாக வைத்துதான் காலிறுதி சுற்றுக்கான அணி பிரிவு என்பது தேர்ந்தெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்திய வீராங்கனைகள் மூவரும் சேர்ந்து 1983 புள்ளிகள் எடுத்ததன் அடிப்படையில் இந்திய மகளிர் அணி வில்வித்தையில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது. அதேபோல் தனிநபர் பிரிவிலும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். ஒட்டுமொத்த ஒலிம்பிக் வரலாற்றில் வில்வித்தையில் இந்திய வீரர்கள் இதுவரை பதக்கம் வெல்லவில்லை என்ற ஒரு ஏக்கத்தை இந்த முறை தீர்த்து பதக்கத்தை அறுவடை செய்ய இந்திய வீரர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் காலிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றது என்ற இந்த தொடக்கம் என்பது இந்திய அணிக்கான சிறப்பான தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. அசோக், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா.